இதற்கு சைட் டிஷ்ஷாக காய்கறிகள் சேர்த்து அவியல் செய்து கொடுத்தோம் என்றாலும் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டில் எளிமையாக மொறுமொறு அடை தோசை செய்வதற்கு 1 கப் புழுங்கல் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் உளுந்து எடுத்து விடலாம். முதலில் அரிசியை சேர்த்து விடலாம். பாசிப்பருப்பை சேர்த்து விடலாம். துவரம் பருப்பை சேர்த்து விடலாம். உளுந்தை சேர்த்து விடலாம். 2 ஸ்பூன் கடலை பருப்பை சேர்த்து விடலாம். நன்றாக சுத்தம் செய்து 4 மணி நேரம் ஊற வைத்து விடலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வைத்து விடலாம். நாம் அரைப்பதற்கு அரை மணி நேரம் முன்பு காய்ந்த மிளகாயை ஊற வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடை மாவுடன் சேர்த்து அரைப்பதற்கு 4 காய்ந்த மிளகாயை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நன்றாக ஊறி வந்துவிட்டது. தண்ணீரை வடித்து மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். நாம் ஊற வைத்த காய்ந்த மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்து விடலாம். அதனுடன் 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். சிறிது தண்ணீர் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். இதளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்த பின் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து விடலாம். ஊற வைத்த அரிசி பருப்பை சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாவை இந்தளவு நன்றாக அரைத்த பின் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்தளவு பதமாக இருந்தால்தான் தோசை ஊற்றுவதற்கு சரியாக வரும். தோசை சட்டி நன்றாக சூடாகவும் அடை தோசையை ஊற்றிவிடலாம். நாம் மெலிதாக ஊற்றினால் மிக அருமையாக இருக்கும். இந்த அளவு மெலிதாக ஊற்றினால் மொறுமொறுப்பாக வரும். எண்ணெய் ஊற்றிவிடலாம். நன்றாக வெந்து வரவும் திருப்பி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடை தோசை மாவு அரைக்கும் பொழுது அரைத்த உடனே தோசை ஊற்றிவிடலாம். புளிக்க வைக்க தேவையில்லை. நாம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், முருங்கை இலை சேர்த்தால் மிக அருமையாக இருக்கும். நாம் இப்படி பிளெயின் தோசையாக ஊற்றினாலும் மிக அருமையாகவே இருக்கும். இந்தளவு நன்றாக மொறுமொறுப்பாக வெந்து வரவும் திருப்பி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக வெந்து வரவும் திருப்பி போட்டு நடுவே பட்டர் வைத்து மடித்து பரிமாறிவிடலாம். நாம் பட்டர் வைத்து பரிமாறுவதால் மிக சுவையாக இருக்கும். நாம் அடை தோசையை எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான அடை தோசை அருமையாக ரெடி. இந்த சுவையான அடை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி தொக்கு மிக அருமையாக இருக்கும். நாம் பட்டர் சேர்த்து பரிமாறுவதால் மிக மணமாக இருக்கும். நாம் தேங்காய் சட்னி, இட்லி பொடியுடன் கொடுத்தாலும் மிக சுவையாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக காய்கறிகள் சேர்த்து அவியல் செய்து கொடுத்தோம் என்றாலும் அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக ஆரோக்கியமான இந்த அடை தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.